எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா இவ்ளோ விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. ஆ சோக்கு ஈ சோக்கு 64 கல சோக்கு, எல்லா சோக்க விட பெரும் சோக்கு அவ சோக்கு. எனக்கு சரியா பேச கூட தெரியாது. வாயில புண்ணா, வாந்தி வருதா? நான் அவரை பார்த்து தான் ஒன்னு கத்துக்கினேன். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனிதருங்க. ஏய், நைட்டு ஃபுல்லா குஷ்டு மட்டியாயிட்டு காலையில வந்து அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வார். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். கடவுள் அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. அவரு மாதிரி தான் பாத்தீங்கன்னா போட்டா கூட பாருங்க, அங்காளமா போட்டா கூட அவரை பார்த்தான வச்சு பாருங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான் இங்க பாருங்க. ஏன்னா நானு எனக்கு அவரு தளபதி மேல அவருக்கு அவ்வளவு பாசம். இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா, ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பி, ஐயோ இப்படி உலகம் தெரியாம இருக்காது. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். நீங்களா? ஒரு சர்ப்ரைஸ். டிவிகே டிஎம்கே தெளிவாயிடணும், நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதா? ஆமா பாஸ். அவங்க ஒரு 4 வருஷமா காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஏடிஎம்கே ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. என்ன ரொம்ப டேமேஜ் பண்றடா. நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணே சொல்றேன், ஃபோக்கஸ் டிஎம்கே. ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேல கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க. கமல் ரஜினி மேல கை வச்சா நான் காட்டணும். கமல் கம்முனு இருங்க. கமல் நீ கம்முனு இருங்க. கமல் ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ. 100 ரூபாய் டிக்கெட்டை தன்னுடைய ரசிகை வந்து 500 ரூபாய் கொடுத்து வாங்குறத கண்டும் காணாம இருக்கிற நடிகர்கள் நல்லா நோட் பண்ணீங்க சார். ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? நடிகர்கள் திடீர்னு அப்படி மக்கள் மேல பாசம் பொங்க, நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண வர்றேன், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வர்றேன்னா உங்களுக்கு யார் பணம் கொடுத்தா? அதுதான் என் கேள்வி. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சு கை தட்டுறீங்க. ஏங்க நான் ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதுவே என்ன பேசியிருக்கு நீங்க பாத்தீங்க. இது விஜயே நேரடியா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டருக்குள் பிளாக்ல டிக்கெட் வித்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. அதிமுக அப்படி ஒரு கருத்தை தான் செருப்பால் அடிப்பேன். ஏன் முன்னுக்கு முன்ன மரணம் பேசுது இன்னும் தெரியுது. இது பைத்தியமா இல்லையா? அம்மா மறையவில்லை, அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு, தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சோதனை மேல் சோதனை போனமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது. சோதனை மேல் சோதனை போனமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா?
வாயில வாழ்படுத்து. இவ்வளவு பெரிய கல்லு கையில இருக்கு, பஞ்சு டேலாக பேசுற. இப்போ 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் நான் கொள்கை தலைவர்லாம் என்ன சொல்றது, ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல. பின்னாடி தலைவர்களாக இருக்கிறாங்களா, இதில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவர் மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவர் தான். முதல் ஃபோட்டோவில் இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினாக இவர் தான். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பற்றி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. சரிங்க, நான் உங்களை சொல்ல, நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க, இப்பவே நான் சொல்றேன். 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க, இப்பவே நான் சொல்றேன். 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு? வச்சுக்கோங்க. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ட்ரை பண்றேன் மேடம். உறுதியாக 2 மொபைல் போன், 4 சிம் கார்டு வச்சுக்கோங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க, இப்பவே நான் சொல்றேன். 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு? வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு போறான், ரிப்போர்ட் அடிச்சுட்டு போறான். அடுத்த கணக்கு உடனே ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஒரு ட்வீட் போதும், உங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் திரும்ப வந்துருவாங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க, இப்பவே நான் சொல்றேன். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா, எப்படி வந்தார் என்ன தெரியுமா, அதான் மக்கள் கேக்குறாங்க. கேட்டா வரந்துட்டு எப்படியே வந்து 1 கோடி சம்பளம், இந்த கெரியரின் உச்சம். நான் தான் வந்து ரஜினி சாரோட எனக்கு தான் மார்க்கெட் அதிகம். எப்படி என் கெரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல? எல்லாம் கிடையாது. இவரோட லாஸ்ட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா லியோவா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட ஓன் ப்ரொடக்ஷனை பினாமி வச்சு இவரு பாத்துக்கிட்டாரு. இவருக்கே சம்பளம் கொடுத்துக்கிட்டு நான் 200 கோடி வாங்குறேன், நான் தான் கெரியரின் உச்சம் சொல்றாரு. தெரியாத மக்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? செத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. பதவி முக்கியமல்ல, தமிழர்களுடைய முதலுக்கு மோசம் வருகிறதா என்பதுதான் முக்கியம். சினிமா நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. இதை பார்த்த கேண மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேண மாதிரி தெரியுதா? உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. நான் தூய்மையானவன், நான் என் கரியரோட பீக்ல இருந்து வந்தேன். உன்னை யார் வர சொன்னா? இத கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடும்? ஆளக்கூடாது மாப்பு. சரி, கரியரோட பீக்ல இருந்து வந்தேன்றீங்களா? அதனால சமூகத்துக்கு என்ன லாபம்? 1000 கோடி உங்களுக்கு சொத்து இருக்கலாம், 3000 கோடி சொத்து இருக்கலாம், 275 கோடி ஒரு பணம் வாங்கலாம். நீங்க கரியரோட பீக்ல இருந்து வரன்றதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில 1000 கோடி சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்தீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சோஷியல் மீடியால பாக்குறல்ல, எல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த தடவை நாங்க தான் ஒதுங்கிடுங்க. ஏண்டா தற்குறி,
மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாம ஒரு எலெக்ஷனை கூட பார்க்காம நடிகன்ற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரா முதலமைச்சர் சீட்டுக்கு வர நினைக்கிற உங்க அண்ணனுக்கே இவ்வளோ சப்போர்ட் இருக்கே. 14 வயசுலயே அரசியலுக்கு வந்து இளைஞர் திமுகவை உருவாக்கி அதுக்கு தலைவனா இருந்து அப்பவே பல போராட்டங்களை பண்ணி திமுக பொதுக்குழுக்கு செலக்ட் ஆகி எமர்ஜென்சி அப்போ மிசாவில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு மிதிப்பட்டு வெளியே வந்து மெதுவா உடம்பு தேறி சட்டமன்ற தேர்தலுக்காக 1000 விளக்கு தொகுதியில களம் இறங்கி அடுத்த எலெக்ஷன்லயே அதே தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சு அரசியல்ல பல தோல்விகளை பார்த்து அந்த தோல்வியவே படியா மிதிச்சு முன்னேறி இளைய சூரியன் பத்திரிகையில ஆசிரியரா இருந்து சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையா ஜெயிச்சு அப்புறம் சென்னை மாநகராட்சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராகி பல பாலங்களை கட்டி பல சாதனைகளை பண்ணி அதனால நல்ல பேர் எடுத்து 1000 விளக்கு தொகுதியில 3வது முறையா ஜெயிச்சு இத்தனைக்கு அப்புறமா தான் திமுக பொருளாளர் பதவி கிடைச்சி படிப்படியா துணை முதலமைச்சர் ஆகி 2 முறை கொளத்தூர் தொகுதியில ஜெயிச்சு திமுகவோட செயல் தலைவரா முன்னேறி திமுக தலைவரா மாறி எதிர்கட்சி தலைவரா இருந்து 2021 தமிழ்நாட்டு மக்களோட பெரும்பான்மை ஓட்டை வாங்கி ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி பல திட்டங்களையும் சாதனைகளையும் அடுக்கடுக்கா பண்ணி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் மாத்திட்டு இன்னைக்கு உன்ன மாதிரி தற்கூரிங்களை எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்க அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு சப்போர்ட்டடா இருக்கும்.